வணக்கம். இன்னைக்கு நாம இசை தயாரிப்பாளர் பென்னி பிளாங்கோவோட சுவாரஸ்யமான இசை பயணத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. முக்கியமா ஜே ஷெட்டியோட அவர் பேசினதை வச்சு அவர் எப்படி அவரோட பெட்ரூம்ல ஆரம்பிச்சு பெரிய சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போனாரு, அதுல கத்துக்கிட்ட பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். சரி. அவரோட கிரியேட்டிவிட்டி, அப்புறம் தோல்வியை எப்படி பார்க்கறாரு, மென்டர்ஷிப்போட முக்கியத்துவம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்காகவே இதெல்லாம் தொகுத்திருக்கோம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பென்னிக்கு முறையான இசை பயிற்சி எதுவுமே இல்ல. அப்படியா? ஆமா. சின்ன வயசுலயே ரெண்டு பூம் பாக்ஸ் வச்சுக்கிட்டு மல்டி ட்ராக் ரெக்கார்டிங் பண்ணிருக்காரு பாருங்க. அடேங்கப்பா, 2 பூம் பாக்ஸ் வச்சுக்கிட்டான். ஆமா. இதுவே காட்டுது இல்லையா, படைப்பாற்றலுக்கு ஒரே ஒரு ஃபார்மல் பாதை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு. ஆமா ஆமா, அது ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்குறத மேக்கிங் அ மெஸ் மாதிரி தான் அவரோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் சொல்றாரு. அதாவது சும்மா முயற்சி பண்றது, தப்பாக்குதா சரி பண்றது, அந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் தான். அதோட தோல்வியை பத்தி பெருசா அலட்டிக்கிறதே இல்ல. ஆமா, அதான் முக்கியம். அதுக்கு அவர் சொல்ற பேரு தோல்விக்கான மறதி, அம்னீசியா டு ஃபெயிலியர். அதான். இது ஒரு உளவியல் ரீதியா பார்த்தா ரொம்ப முக்கியம். தோல்வியை ஒரு பாடமா பாக்குறது, எப்படி சொல்றது, தொழில் முனைவர், கலைஞர்கள் எல்லாருக்குமே இது தேவை. நிச்சயமா. ஏன்னா ஒவ்வொரு தடவும் தோக்கும் போதும் துவண்டு போயிட்டா அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாது. சரிதான். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் அவரோட முதல் மென்டர் பத்தினது. ஓ, அந்த ஹார்ட் டிரைவ் கதையா? ஆமா. கொஞ்சம் கராத்தே கிட் ஸ்டைல் மாதிரி இவர் செஞ்ச வேலை சரியில்லைன்னு சொல்லி ஹார்ட் டிரைவை தூக்கி ஜன்னல் வழியா எரிஞ்சிட்டாராம். நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆனா பாருங்க, அதே பென்னி பின்னாடி பிளேக் ஸ்லாட்கின் மாதிரி இளைய கலைஞர்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா, பாசிட்டிவா ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு. ஆமா, அந்த முரண்பாடு கவனிக்க வேண்டியது. ஒருவேளை அந்த அனுபவம் ஒரு பாடமா இருந்திருக்குமோ? இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அப்புறமும் அவர் விழாம முயற்சி செஞ்சதுக்கு அவங்க அம்மாவோட சப்போர்ட்டும் ஒரு காரணம்னு சொல்றாரு. அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா வழக்கத்துக்கு மாறான பாதையில போகும்போது குடும்ப ஆதரவு பெரிய பலம். கண்டிப்பா. இதுல இன்னொன்னு, அவர் ஆரம்பத்துல ராப் பாடகராகணும்னு ஆசைப்பட்டாராம். ஓ, அப்படியா? ஆமா. ஆனா கடைசில பார்த்தா பெரிய தயாரிப்பாளர், பாடகர்னு வேற பாதையில வெற்றி அடைஞ்சிருக்காரு. இது நல்ல பாயிண்ட். நாம நினைச்ச பாதையில தான் போனோம், ஜெயிக்கணும்னு இல்ல. நம்ம திறமைகள் வேற வழியில கூட பயன்படலாம் இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. திறன்கள் ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு பயன்படும். சரி, இப்ப வெற்றி வந்துருச்சு. ஆனா கூடவே பதட்டமும் வந்திருக்கு. ஆங்ஸைட்டி. ஆமா. அத அவர் எப்படி சமாளிச்சாருன்னு பார்த்தா, ஆரம்பத்துல தெரப்பி, மெடிடேஷன்லாம் முயற்சி செஞ்சிருக்காரு. சரி. அப்புறம் ஒர்க் அவுட் பண்றது, உடற்பயிற்சி தான் அவரோட புதிய தியானம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இது நம்ம நிறைய பேருக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். அந்த வேலை அழுத்தம், மனநலம் இத சமநிலைப்படுத்துறது. ஆமா. அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அவர் தனக்கு கிடைச்சதுலயே நல்ல அட்வைஸ் எதுன்னு கேட்டா, தோல்வி அடைய பயப்படாதேன்னு சொல்றாரு. மோசமான அட்வைஸ் மத்தவங்கள மாதிரி பொருந்தி போங்கங்கிறது. இது ரெண்டுமே அவரோட மொத்த கதையும் சொல்லுது. ஆமா. இது இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள், ருட்டீன்ஸ் எப்படி அவருக்கு நிலைத்தன்மையை கொடுக்குதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டுக்கு போறது. அது அந்த கிரவுண்டிங் எஃபெக்ட், அந்த ஸ்திரத்தன்மை தான் அவருக்கு புதுசு புதுசா முயற்சி பண்ற தைரியத்தை கொடுத்திருக்கும். சமையல் புத்தகம் எழுதுறது, டிவி ஷோ பண்றதுன்னு. ஆமா, ஒவ்வொரு புது விஷயத்தையும் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த கத்துக்கிற ஆர்வம், அந்த ஏற்றம் அவருக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் முக்கியம். ஆக பென்னி பிளாங்கோட அனுபவத்திலிருந்து நாம என்ன எடுத்துக்கலாம்? 1, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தயங்கக்கூடாது. 2, தோல்விய வேற மாதிரி பார்க்கணும். சரி. 3, வழிகாட்டுதலை தேடணும், நாமளும் மத்தவங்களுக்கு வழிகாட்டணும். 4, நமக்கு ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கிற சின்ன சின்ன பழக்கங்களை உருவாக்கிக்கணும். முக்கியமா வெற்றி நாம நினைச்ச மாதிரி இல்லாட்டாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கணும். கரெக்ட். இறுதியா உங்க எல்லாருக்கும் ஒரு சிந்தனைக்கு, நீங்க ஒரு துறையில நல்லா இருக்கலாம். ஆனா பென்னி பிளாங்கோ மாதிரி ஏதாவது புதுசா கத்துக்கும்போது, இல்ல ஒரு புது சவாலை சந்திக்கும்போது, அந்த ஆரம்ப நிலை ஆர்வம், அந்த ஏற்றத்தின் மேல இருக்கிற ஒரு ஈடுபாடோட அதை அணுக முடியுமா? நல்ல கேள்வி. உங்க சொந்த கரியர்லயோ இல்ல ஏதாவது கத்துக்கும் போதோ இந்த மனப்பான்மையை எப்படி பயன்படுத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.